நல்ல லேவிஷான வீடு வாங்கணுங்கிறது நிறைய பேரோட கனவா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் சூட் ஆகுற மாதிரி 3.1 சென்ட் லேண்ட்ல 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்ல கட்டப்பட்ட ஒரு கனவு வீட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரௌன், கிரே அண்ட் ஒயிட் இந்த மூணே கலர்ஸை முழு வீட்டை டிசைன் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டுக்கு ஒரு கிளாசி லுக்கை கொடுக்குது. லிவிங் ஸ்பேஸ்க்கு டபுளைட் வால் கொடுத்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்கிறதும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 16 அடியில் கிராண்டாக மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணி 5க்கு 16 அடியில் பெரிய அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துக்கிறதும், எல்லா ரூம்ஸுக்கும் மைல்டு கலர் காம்பினேஷனில் கிளிட்டரிங் எஃபெக்ட்ஸோட அழகாக வால்பேப்பர் ஒட்டி இருக்கிறதும், பெரிய உட்டன் பார்ட்டிசன் வால் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட அழகாக மாடுலர் கிச்சனை வடிவமைச்சிருக்கிறதும், போர்ட்டிகோ அண்டு கிச்சன் உள்பட எல்லா ரூம்ஸுக்குமே கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்கிறது. இது எல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்கு, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் கட்டியிருக்காங்க, இந்த ஹவுஸோட ப்ரைஸ் இந்த மாதிரி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.1 சென்ட், அதாவது 1348 ஸ்கொயர் ஃபீட். சைட் 24 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ப்ரௌன், கிரே அண்டு ஒயிட் கலரில் நல்லா டாலாக பிளான் பண்ணி அதில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்டர் இருக்கும். அது போக ட்ரீ டிசைன்ஸும் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் டார்க் கிரே கலரில் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் லே பண்ணி அங்கே செடிகள் வைக்கிறதுக்கு வசதியாக பிளான்டர் பாக்ஸும் கட்டியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 12க்கு 22.25. ஈஸ்ட் சைட் செட்பேக் ஏரியாவில் இந்த கார்னரில் கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பில்லர் மட்டும் இருந்தால் அவ்வளோ லுக்காக இருக்காதுன்னு அடிஷ்னலாக இந்த வாலையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக நல்லா இருக்குது. தரைக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு கிளாசி ஃபினிஷ் செராமிக் டைல்ஸும், சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 3க்கு 6, இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிரானைட் பேனலிங் ஒர்க்கோட செஞ்சு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால். ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சேர்த்து லிவிங் ஸ்பேஸோட டோட்டல் சைஸ் 16க்கு 20. தரைக்கு 2.5க்கு 5.25 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட்டேஸ் பதிச்சிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்கை ஒரு பாதியை நார்மல் ஹைட்லேயும் இன்னொரு பாதிக்கு டபுள் ஹைட் சீலிங் கொடுத்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. சிஎன்சி கட் டிசைனில் உட்டன் பூஜா கேபினெட் செஞ்சு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் காப்பர் கோல்டு கலரில் அக்ரலிக் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்து கீழே கிரானைட் டேபிள் டாப்போட பேஸ் கேபினெட்ஸும் ட்ராவர்ஸும் கொடுத்துருக்காங்க. நார்த் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி அங்கே பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. சவுத் சைட் டபுள் லைட் வால்க்கு பூரா கிளிட்டரிங் எஃபெக்ட்ஸோட அழகாக வால்பேப்பர் ஒட்டி சீலிங்க்கு உட் ஃபினிஷில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய சாண்டியர் லைட் மாட்டியிருக்காங்க.
லிவிங் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டால் உட்டன் பார்ட்டிஷன் வால் அமைச்சிருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு காப்பர் கோல்டு கலரில் அக்ரலிக் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்து டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக நிறைய செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நாம் ஷோகேஸ் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வித் டைனிங் ரூம். இதோட டோட்டல் சைஸ் 10x20. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கும் இடையில கிரானைட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு அதுக்கு உட் பேனலிங் ஒர்க்கை மேலே சீலிங் வரைக்கும் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸும் சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்டும் மாட்டி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் கிச்சன் உட்பட எல்லா ரூம்ஸுக்குமே கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. இதில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக எல்லா கேபினட்ஸ்க்கும் காப்பர் கோல்டு கலரில் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் மாட்டியிருக்காங்க. மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே யூஸ் ஷேப்பில் லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சென்டரில் இந்த இடத்துல எலக்ட்ரிக் சிம்னி மாட்டி கொடுத்துருவாங்க. ஸ்டோரேஜ்க்காக சைடில் பெரிய டால் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கிண்டாரோ. சைஸ் 10x16. சீலிங்க்கு உட்டன் ஃபினிஷில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு வெஸ்ட் சைடு வாலுக்கு முழுவதுமே வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே 3 டோர் டைப்பில் வார்ட்ரோபும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4x10. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ்ன்னு டூயல் கலரில் பிளான் பண்ணி சைட் ஹேண்ட் ரயிலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் கிளியர் டஃபன் கிளாஸ் மாட்டியிருக்காங்க.
கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 10x16. வெஸ்ட் சைடு வாலுக்கு பூரா மைல்டு கலரில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸுக்கு பூரா கிராண்டாக வுட்ல பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4x10. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு தரைக்கு வுட் டிசைன் மேட் ஃபினிஷ் டைல்ஸும், நார்த் சைட் வாலில் வால்மவுண்ட் வுட்டன் டிவி யூனிட்டும், வெஸ்ட் சைடில் லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்து மாஸ்டர் பெட்ரூமை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5x16. மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால பாத்ரூமையும் நல்லா பெரிய சைஸ்லேயே கட்டியிருக்காங்க. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு மட்டும் தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6x12. கார்னரில் யூட்டிலிட்டி ரூம், உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரூம் சைஸ் 3x10. இந்த அழகான 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீட்டோட 2D பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் NGGO காலனியில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,30 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.